அனைவருக்கும் வணக்கம். EPIயின் தமிழ் நண்பன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். மசாலா சிஎம் ஒரு டேஸ்டியான டீ டைம் ஸ்நாக்ஸ். வெளியில கிறிஸ்பியாவும் உள்ள சாஃப்டாவும் இருக்கும். ரொம்ப கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ். குழந்தைங்கள்ல இருந்து வயசான நம்ம பாட்டி தாத்தா வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடுவாங்க. உள்ள ஸ்மூத்தான டெக்ஸ்சர் இருக்கும், வெளியில நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். மசாலா சிஎம் செய்யறதுக்கு 1 கப்பு உளுந்தம் பருப்பு, 1 கப்பு பச்சரிசி எடுத்துக்கோங்க. ரெண்டையும் ஊற வைக்கணும். 1 மணி நேரம் ஊறணும். ரெண்டும் 1 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் அதோட பதம் இந்த மாதிரி இருக்கா அப்படின்னு பாத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்ததுக்கு அப்புறமா கிரைண்டர்ல போட்டு நம்ம ஆட்டணும். இந்த மாதிரி மாவோட பதம் வந்துருச்சான்னு பாத்துங்க. இந்த மாதிரி மாவோட பதம் வந்துருச்சுன்னா நம்ம மாவை எடுத்துடலாம். கிரைண்டர்ல இருந்து மாவை ஒரு பாத்திரத்துல எடுத்து வச்சிருங்க தனியா. இப்போ ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊத்துங்க. கடுகு சீரகம் தாளிக்கிறோம், கருவேப்பிலை தாளிக்கிறோம், பச்சை மிளகாய் வெங்காயம் போட்டு வதக்கணும். இந்த மாதிரி ஒரு கோல்டன் கிளேஸ் வெங்காயத்துல வந்ததுக்கு அப்புறமா நம்ம 1 கப்பு தேங்காய் துருவல் போடுறோம். 1 கப்பு தேங்காய் துருவல் போட்டு அதையும் நல்லா வதக்குறோம். ஒரு 5 நிமிஷம் வதக்குனதுக்கு அப்புறமா நம்ம வதக்கினதை இந்த மாவுல நம்ம போட்டு நல்லா நம்ம கலந்து விடணும். இப்போ நம்மளுடைய மசாலா சிஎம் மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு கடாயில ஃப்ரை பண்றதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம கடலெண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம். இப்போ நம்ம மசாலா சிஎத்தை போண்டா மாதிரி ரவுண்டா நம்ம கையில சின்ன சின்ன போண்டாவா நம்ம இந்த மாதிரி போடணும். நீங்க வதக்கின தேங்காய் வெங்காயம் போடும்போதே இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கோல்டன் ப்ரௌன் வர்ற வரைக்கும் நம்ம ஃப்ரை பண்றோம். இந்த மசாலா சிஎம் ரொம்ப மொறு மொறுன்னு இருக்கும். உள்ள நம்ம பிச்சு பார்த்தோம்னா ரொம்ப மிருதுவா சாஃப்டா இருக்கும், பிளஃபியா இருக்கும். நீங்க போண்டா சாப்பிட்டுருந்தீங்கன்னா போண்டாக்கு ஈக்குவலண்டா இருக்கும். ஆனா போண்டாவை விட ருசி அதிகமா இருக்கும் மசாலா சிஎத்துல. இப்ப நம்மளுடைய மசாலா சிஎம் ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு நீங்க தேங்காய் சட்னி வச்சு நீங்க சாப்பிட்டீங்கன்னா செம மேட்சிங்கா இருக்கும், சூப்பரா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் இணையத்தின் தமிழ் நண்பனோடு. நன்றி, வணக்கம்.